வணக்கம். புதியகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உக்ரைன் மீதான நடவடிக்கை வரும் நாட்களில் முடிய வாய்ப்புள்ளதாக மாஸ்கோ தகவல். ரஷ்ய படைகள் உக்ரைனில் தங்கள் இலக்குகளை அடையும் அல்லது கீவ் உடன் உடன்பாடு எட்டப்படும் என கிரெம்ளின் நம்பிக்கை. கடனை திருப்பி செலுத்துவதை சிறிது காலத்திற்கு நிறுத்தி வைக்க வேண்டும். இலங்கை நிதியமைச்சர் சாப்ரி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பேச்சு. நிதி நெருக்கடியை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும். இலங்கையின் பிரதான எதிர்க்கட்சி எச்சரிக்கை. இம்ரான்கான் அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது நாளை வாக்கெடுப்பு. பஞ்சாப் மாகாணத்தின் முதலமைச்சர் ஷேக்பாஸ் ஷரீப் பாகிஸ்தானின் அடுத்த பிரதமராக வாய்ப்பு. சீனாவின் ஷாங்காய் மாகாணத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் கொரோனா பரவல். கொரோனா பாதிப்பு இல்லாத சீன நகரங்களிலும் கட்டுப்பாடுகள் விதிப்பு. நாட்டில் ஒவ்வொரு ஏழைக்கும் வீடு வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும். பிரதமர் மோடி டுவிட்டரில் பதிவு. ரெப்போ வட்டி விகிதம் 4% நீடிக்கும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தகவல். பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் வரும் 10ஆம் தேதி முதல் கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம். மத்திய அரசு அறிவிப்பு. முல்லை பெரியாறு வழக்கில் கேரள அரசின் கோரிக்கைகள் நிராகரிப்பு. அணையில் அனைத்து பணிகள் மேற்கொள்ளும் அதிகாரம் மேற்பார்வை குழுவிற்கு உள்ளது என உச்சநீதிமன்றம் உத்தரவு. கொரிய பேட்மிண்டன் ஓபனில் இந்தியர்கள் அசத்தல். ஆடவர் ஒற்றையரில் ஸ்ரீகாந்த் கிடாம்பியும், மகளிர் ஒற்றையரில் PV சிந்தும் அரையிறுதிக்கு முன்னேற்றம். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி தட்டுப்பாடு. 4 யூனிட்டுகளில் மின் உற்பத்தி நிறுத்தம். அரியலூரில் சாக்கு மூட்டை தட்டுப்பாட்டால் நெல் கொள்முதல் செய்ய 20 நாட்கள் தாமதமாவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தேனியில் மஞ்சள் செண்டுப்பூ விளைச்சல் அமோகம். கோவில் விசேஷங்கள் எதிரொலியால் பூக்கள் விலை கணிசமாக உயரும் என விவசாயிகள் எதிர்பார்ப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண நிகழ்வில் பங்கேற்பதற்கான ஆன்லைன் முன்பதிவு நிறைவு. 7000க்கும் அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழாவை முன்னிட்டு முகூர்த்த கால் நடும் விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் உற்சாகம். பெரியகுளத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் சேதம். அரசு இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து 43 நாட்களாகிவிட்டன. இதனிடையே கிழக்கு உக்ரைனில் உள்ள ரயில் நிலையத்திலிருந்து பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்ல முயன்றபோது ரஷ்யா நடத்திய ராக்கெட் தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உக்ரைன் ரஷ்யா போர் குறித்தான மற்ற செய்திகளை தற்போது காணலாம்.
உக்ரைன் மீதான நடவடிக்கை வரும் நாட்களில் முடிய வாய்ப்புள்ளதாக கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். ரஷ்ய படைகள் உக்ரைனில் தங்கள் இலக்குகளை அடையும் அல்லது கீவுடன் உடன்பாடு எட்டப்படும் எனவும் பெஸ்கோவ் தகவல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது செல்லாது என அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ள நிலையில் நாளை மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது ஓட்டெடுப்பு நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது பிரதமர் இம்ரான்கானுக்கு மேலும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் பிரதமரின் பரிந்துரையை ஏற்று பார்லிமெண்டை கலைத்து அதிபர் ஆரிஃப் அல்வி உத்தரவிட்டார். இந்த விவகாரங்கள் தொடர்பாக அந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து தலைமை நீதிபதி உமர் அட்டா பந்தியால் தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு விசாரித்து வந்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற அமர்வு நேற்று இரவு அளித்த தீர்ப்பில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிராகரித்த துணை சபாநாயகரின் உத்தரவு சட்டவிரோதமானது என்றும் நாடாளுமன்றத்தை கலைக்கும் முடிவும் சட்டவிரோதமானது எனவும் தெரிவித்தது. மேலும் பிரதமர் இம்ரான்கான் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் நாளை காலை விவாதம் நடத்தி ஓட்டெடுப்பு நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் இம்ரான்கான் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் நாளை நடைபெறவுள்ளது. இதில் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத நிலையில் உள்ளதால் பஞ்சாப் மாகாணத்தின் முதலமைச்சர் ஷெபாஸ் ஷெரீப் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை பிடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையில் அங்கு தற்போது முக்கியமான மருந்துகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மருந்துகளுக்கு ஏற்கனவே 24% வரி உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் இறக்குமதி குறைவால் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் உயிரிழப்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் அஞ்சுகின்றனர். இலங்கை கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவித்து வரும் நிலையில் தற்போது அங்கு மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மின்வெட்டு காரணமாக ஸ்கேன் உள்ளிட்ட சேவைகள் கூட ஸ்தம்பித்துள்ளன. இந்நிலையில் மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சைக்கான மருந்துகள் கூட இல்லாத நிலை உள்ளதாக இலங்கை மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சாதாரணமாக சிகிச்சைகளை ஏற்கனவே நிறுத்திவிட்டதாகவும் உயிருக்கு அபாயம் ஏற்படும் அளவில் உள்ள நோய்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளித்து வருவதாகவும் அதிபர் கோட்டபய ராஜபக்சவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இன்னும் சில நாட்களில் மருந்து தட்டுப்பாடு சீராகவில்லை என்றால் நோயாளிகள் இறக்கும் நிலை ஏற்படும் என அவர்கள் கூறியுள்ளனர். இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் தனது மக்களுக்கு உணவளிப்பதா அல்லது நிலுவையில் உள்ள கடனை செலுத்துவதா என்பதை அரசாங்கம் தீர்மானிக்க வேண்டும் என்று இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசிய அந்நாட்டு நிதியமைச்சர் சாப்ரி தெரிவித்தார். நாட்டின் கடனை மறுசீரமைப்பதில் மாற்று வழியில்லை என்றார். கடனை திருப்பிச் செலுத்துவதை சிறிது காலம் நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாட வேண்டும் என தெரிவித்த இலங்கை நிதியமைச்சர் நாடு சந்தித்து வரும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் அது தீர்வாகாது என்றாலும் அதை தவிர வேறு வழி இல்லை என கூறினார். பொருளாதார நெருக்கடியை சரி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படும் என எதிர்க்கட்சிகள் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் இலங்கையில் நிலையான அரசு இருப்பது மிக முக்கியம் என நிதியமைச்சர் எடுத்துரைத்தார். சீனாவின் ஷாங்காய் மாகாணத்தில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. இந்நிலையில் கொரோனா பாதிப்பு இல்லாத சீன நகரங்களிலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. கொரிய பேட்மிண்டன் ஓபனில் இந்தியர்கள் அசத்தியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதியில் இந்திய நட்சத்திரம் PV சிந்து தாய்லாந்து வீராங்கனை பாஸ்னனை எதிர்கொண்டார். 43 நிமிடங்கள் நீடித்த இந்த மோதலில் 21-10, 21-16 என்ற கணக்கில் PV சிந்து வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார். ஆடவர் ஒற்றையரில் ஸ்ரீகாந்த் கிடாம்பி காலிறுதியில் 21-12, 18-21, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய வீரர் சன் வானோகை போராடி வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். அடுத்ததாக தேசிய நிகழ்வுகள் சிலவற்றை பார்க்கலாம்.
நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஏழை மக்களுக்கும் உறுதியான வீடு வழங்க அரசு முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஏழைக்கும் உறுதியான வீடு வழங்கும் லட்சியத்தின் முக்கியமான கட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், மக்களின் பங்களிப்பால் மட்டுமே 3 கோடிக்கும் அதிகமான வீடுகளை கட்ட முடிந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி செலுத்த மத்திய சுகாதாரத்துறை அனுமதி அளித்துள்ளது. தனியார் மையங்களில் இத்தகைய முன்னெச்சரிக்கை தடுப்பூசியை போட்டுக் கொள்ளலாம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரெப்போ வட்டி விகிதம் 4% நீடிக்கும் என ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் அறிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதம் எந்த மாற்றமும் இன்றி 4%ஆகவே தொடரும் எனவும், பணவீக்கம் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் அந்நிய செலாவணி கையிருப்பு மிகவும் சரிசமமான மட்டத்தில் உள்ளது. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்து பேசினார். 2 நாள் பயணமாக டெல்லி வந்துள்ள தெலங்கானா மாநில ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் அமித் ஷாவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் புதுச்சேரி அரசு நிர்வாகம் குறித்தும் ஆலோசனை செய்தார். அதனைத் தொடர்ந்து மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை சந்தித்து தமிழிசை சவுந்தரராஜன் ஆலோசனை நடத்தினார். கோடைக்காலமான ஏப்ரல் மாதத்தில் பூக்கும் தன்மையை கொண்ட காசியா சைபோமியா என்று அழைக்கப்படும் மஞ்சள் கொன்றை புதுச்சேரி நகரின் பல்வேறு பகுதிகளில் தற்போது பூத்து குலுங்குகிறது. மஞ்சள் போர்வை போர்த்தப்பட்டது போல இந்த மலர்கள் படர்ந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழை மரங்கள், பேருந்து பயணிகளை அச்சுறுத்திய காட்டு யானைகள் உள்ளிட்ட செய்திகளை காணலாம். சர்வதேச சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் நகரம் முழுவதும் சாலையோரத்தில் உள்ள மரங்களில் மஞ்சள் கொன்றை மலர்கள் பூத்து குலுங்குகிறது. இந்த மஞ்சள் கொன்றை மலர்கள் அதிக அளவு பூத்து உள்ளதால் அவை உதிர்ந்து சாலைகளில் விழுந்து மஞ்சள் வண்ணமாக காட்சியளித்து வருகின்றது. மேலும் கோடை வெயிலிலிருந்து தப்பிக்க சுற்றுலா பயணிகள் மஞ்சள் கொன்றை மலர்கள் அதிகமுள்ள மரங்களின் நிழல்களில் ஓய்வு எடுத்தும் வருகின்றனர். மஞ்சள் வண்ண மலர்களால் நகர பகுதிகள் ரம்மியமாக காட்சியளிக்கின்றது. மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு நிறைவடைந்துள்ளது. 7000க்கும் அதிகமான விண்ணப்பங்கள் வரப்பெற்றுள்ளதாக கோவில் நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. நாளை குழுக்கள் மூலம் 5700 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் குறுஞ்செய்தி அனுப்பப்படும் எனவும், அவற்றை சமர்ப்பித்து 10ஆம் தேதி முதல் டோக்கன்கள் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணையில் அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளும் அதிகாரம் மேற்பார்வை குழுவிற்கு உள்ளது என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு தன்மை குறித்து சந்தேகம் எழுப்பி அணையின் நீர்மட்டத்தை குறைக்க கோரியும் புதிய அணை கட்ட அனுமதிக்க கோரியும் தொடரப்பட்ட பல்வேறு வழக்குகள் அனைத்தும் ஒன்றாக உச்சநீதிமன்ற நீதிபதி கன்விலுக்கர் தலைமையிலான அமர்வில் நடைபெற்று வந்தன. அணை பாதுகாப்பு ஆணையம் செயல்பாட்டுக்கு வரும் வரை முல்லை பெரியாறு தொடர்பான அனைத்து பணிகளையும் இனி மேற்பார்வை குழுவை மேற்கொள்ளும் என உத்தரவில் நீதிபதிகள் தெரிவித்தனர். பின்னர் வழக்கின் விசாரணை மே 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னையில் எலுமிச்சை பழத்தின் விலை கிலோவிற்கு 100 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் தென்காசி, திண்டுக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் எலுமிச்சை பழம் அதிக அளவில் விளைவிக்கப்பட்டு கோயம்பேடு சந்தைக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அதிக அளவில் பழங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதால் கோயம்பேடு சந்தையில் தேவை அதிகரித்துள்ளது. இதன் எதிரொலியாக எலுமிச்சையின் விலை 100 ரூபாய் வரை அதிகரித்து கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது.
அரியலூரில் சாக்கு தட்டுப்பாட்டால் 20 நாட்கள் கடந்த பின் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் குந்தபுரம் கிராமத்தில் 1000 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்நிலையில் சாக்கு தட்டுப்பாடு, மார்ச் கணக்கு முடிவு, கொள்முதல் செய்யப்பட்டும் நெல் மூட்டைகளை வைப்பதற்கு இடம் இல்லை என பல்வேறு காரணங்களை கூறி மார்ச் 17ஆம் தேதி எடுக்க பதிவு செய்த விவசாயிகள் நெல்லை 20 நாட்கள் கடந்து தற்போதுதான் கொள்முதல் செய்துள்ளனர். ஆனால் இந்த நெல் கொள்முதல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவன் வாங்கக்கூடிய அந்த நெல் எல்லாத்தையுமே உடனடியாக எடுக்கிறதில்ல. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, சாக்கு இல்லை. இப்படி ஏராளமான ஒவ்வொரு சென்டர்லேயுமே ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய மூட்டைகள் எல்லாமே, நெல் மூட்டைகள் எல்லாமே அப்படியே தேங்கி கிடக்குது. கடந்த மார்ச் 17ஆம் தேதி பதிவு பண்ண நெல்லை இன்றைக்கி தான் எடுக்கிறாங்க. அப்போ 7ஆம் தேதி கிட்டத்தட்ட ஏறதால 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ முறையாக டோக்கன் விநியோகம்னா அந்த டோக்கன் விநியோகத்தின்படி எடுக்கணும். அடுத்தது பணத்தை உடனடியாக பட்டுவாடை பண்ணணும். சேமித்து அதை எங்கள்கிட்ட வாங்கின நெல்லை உடனே குடவுனுக்கு கொண்டுட்டு போகணும். தேனி மாவட்டம் பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீசிய பலத்த சூறாவளி காற்றால் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் உடைந்து சேதமடைந்துள்ளன. பிஞ்சு பருவத்தில் உள்ள வாழைக்காய்கள் என்பதால் அவற்றை விற்பனை கூட செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுவரை நாங்கள் 4 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கோம். வாழை அரை தரம், 3/4 தரம், ஒரு 30 நாள் 40 நாளுக்குள்ள வெட்டு வந்திருக்கு. அதுக்குள்ளே இந்த மாதிரி மழையும் காத்து எங்களுக்கு நஷ்டம் பெற்றுருக்கு. இதுக்கு பார்த்து கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணணும். எனவே பாதிக்கப்பட்ட வாழை விவசாயிகளுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி பற்றாக்குறையில் அனல் மின் நிலையத்தில் 2, 3, 4, 5 ஆகிய 4 யூனிட்டுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் மொத்தமாக இன்று 840 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்ட விழாவை முன்னிட்டு இன்று முகூர்த்த கால் நடுவிழா நடைபெற்றது. இதில் கோயில் இணை ஆணையர் கல்யாணி, கோயில் பணியாளர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முக்கிய நிகழ்வான சித்திரை தேர் திருவிழா வரும் 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் நடைபெறவுள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம், கோயில் பணியாளர்கள் மற்றும் பக்தர்கள் செய்து வருகின்றனர். தெப்பக்காடு பாலம் சீரமைப்பு பணிகள் நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் விரைவில் சீரமைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக தெப்பக்காடு பகுதியில் உள்ள பழமையான இரும்பு பாலம் பழுதடைந்தது. இதனால் மாற்றுப்பாதை ஏற்படுத்தப்பட்டு வாகனங்கள் அதில் சென்று வருகின்றன. இந்நிலையில் புதிய பாலம் கட்டுவதற்காக பழைய பாலம் உடைக்கப்பட்டு 2 மாதங்களாகியும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. எனவே புதிய பாலம் கட்டும் பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சித்திரை திருவிழாவை ஒட்டி தேனி மாவட்டத்தில் விளைந்துள்ள செண்டு பூக்களின் விலை உயரும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் உள்ளனர். சின்னமனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைந்துள்ள மஞ்சள் செண்டு பூ நல்ல விளைச்சல் கண்டுள்ளது. தை மாதத்தில் பயிரிடப்பட்ட இந்த பூ தற்போது அறுவடை நிலையில் உள்ளது. தற்போதைய சூழலில் மஞ்சள் செண்டு பூ கிலோ 20 ரூபாய்க்கு விவசாயிகளிடமிருந்து வியாபாரிகள் கொள்முதல் செய்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு திருவிழாக்கள், கூத்து, பாட்டு கச்சேரி, நாடகம், பட்டிமன்றம், பாட்டு மன்றம், நடன நாட்டிய நிகழ்ச்சிகள், குறவன் குரத்தி ஆட்டம் என பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகள் களை கட்ட தொடங்கியுள்ளன. இதனை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் வந்து கண்டுகளித்து வருகின்றனர். கலை நிகழ்ச்சிகளால் வேலை இழந்த நடன கலைஞர்களுக்கு தற்போது வேலை கிடைத்துள்ளதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேரள மாநிலம் மூணார் பகுதியில் சென்ற பேருந்து ஒன்றின் முன்பு காட்டு யானை நின்று செல்லும் காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. மூணாறு உடுமஞ்சோலை சாலையில் 50 பயணிகளுடன் அரசு பேருந்து சென்று கொண்டிருந்த போது ஆண் யானை ஒன்று சாலையோரம் நின்று கொண்டிருந்தது. இதனால் பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர் யானை கடந்து செல்லும் என காத்துக் கொண்டிருந்தார்.
அப்போது அந்த யானை பேருந்தை நோக்கி நடந்து வந்து பேருந்தின் முன்புற கண்ணாடியை அழுத்தியதில் கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டது. இருப்பினும் பேருந்து ஓட்டுநர் அமைதி காத்ததால் மற்ற பயணிகளும் தைரியமாக இருந்தனர். பழனி திண்டுக்கல் சாலையில் இயங்கி வரும் தொழில்நுட்ப கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கல்லூரி வகுப்பறையில் ஆசிரியர் ஒருவர் பாடம் நடத்திக் கொண்டிருக்கும் போது மாணவர்கள் சிலர் படுத்து தூங்குவதும் செல்போனில் IPL கிரிக்கெட் பார்ப்பதும் போன்ற வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலின் முக்கிய உபகோயிலான லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதையொட்டி சங்கு, சக்கரம், திருநாமம், கருடாழ்வார் பூஜை பொருட்கள் பொறிக்கப்பட்ட மஞ்சள் நிற கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பெங்களூரிலிருந்து தருமபுரி வரை மின்சார ரயில் இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்த மின்சார பயணிகள் ரயில் ஆனைக்கல், ஓசூர் வழியாக தருமபுரி சென்றடைகிறது. மீண்டும் மாலை புறப்பட்டு இரவு பெங்களூர் சென்றடைகிறது. இந்த மின்சார ரயில் இயக்கத்தால் நாள்தோறும் வேலைக்கு செல்வோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் ரயில் பயணிகள் சங்கம் சார்பில் ரயிலுக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது. மதுரை, தேனி, திண்டுக்கல், நாகை ஆகிய மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தற்போது மழை பெய்தது. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் கோடை மழையால் பயிர்கள் செழித்து வளரும் என விவசாயிகளும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் போடியிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குரங்கணி அருகே கொட்டக்குடி ஆறு உள்ளது. கடந்த சில நாட்களாக போடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் கோடை மழை பெய்து வருகிறது. இந்த தொடர் மழையால் கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் போடி பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு நீங்கியுள்ளதாக பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்துள்ள வனச்சரகத்திற்குட்பட்ட சின்கோனா, பெரிய கல்லார், சின்னக்கல்லார், ராகின் போன்ற எஸ்டேட்கள் உள்ளன. இப்பகுதியில் சாலையோரம் உள்ள மரங்கள் சட்டவிரோதமாக வெட்டப்படுவதாக வன ஆர்வலர் கல்யாணி என்பவர் வால்பாறை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். டெக்னிக்கான முறையில் மரங்களை வெட்டுகிறார்கள். மேலே கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்புள்ள மரங்களை மேலே இருந்து சுமார் 20 அடி உயரத்தில் விட்டுவிட்டு அந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினார்கள். இதனால் சின்னக்கல்லார் பகுதியில் தமிழ்நாட்டிலேயே மிக சிறந்த இடமாகும். அங்கு அதிக மழை பெய்ய வேண்டிய இடம். இந்த வனத்தை தொடர்ந்து அழித்து வருவதனால் எதிர்காலத்தில் மழை வெள்ளங்கள் குறையும் வாய்ப்புகள் உள்ளது. இது தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இந்த சின்னக்கல்லார் பகுதியிலே மரம் வெட்டுவதை ஒரு புதிய வித்தியாசமான முறையில் இந்த மரம் வெட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். தற்போது ஆன்லைன் மூலம் ஏராளமான ஸ்மார்ட் மோசடிகள் அரங்கேறி வருவது தொடர்கதையாகியுள்ளது. இதுகுறித்து பொதுமக்களுக்கு காவல்துறையினர் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி வருகின்றனர். ஆனால் மோசடியில் ஈடுபடுவோர் ஒவ்வொரு முறையும் புது புது வழிமுறைகளை கண்டுபிடித்து மோசடிகளை அரங்கேற்றி வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். அந்த வகையில் திருச்சியில் தனியார் நிறுவனம் ஒன்று நூதன முறையில் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளது. திருச்சியில் மாத தவணைக்கு செல்போன் வாங்கியவருக்கு வாங்காத ஏசி, வாஷிங் மிஷின், டிவி போன்றவைகளுக்கு தவணை தொகை வசூலித்துள்ளது தனியார் நிதி நிறுவனம் ஒன்று. திருச்சி பொன்னகர் காமராஜபுரத்தைச் சேர்ந்தவர் விக்னேஸ்வரன். இவர் கடந்த அக்டோபர் மாதம் கைபேசி ஒன்றை நிதி நிறுவனம் மூலம் மாத தவணையில் வாங்கியுள்ளார். குறிப்பிட்ட தவணையுடன் மாதா மாதம் 5000 ரூபாய் அதிகமாக வங்கிக் கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது.
இதுகுறித்து நேரில் சென்று விசாரித்த போது டிவி, வாஷிங் மிஷின், மிக்சி, ஏசி ஆகியவை வாங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான மாத தவணை வங்கிக் கணக்கிலிருந்து எடுக்கப்படுவதாக நிதி நிறுவனத்திலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. நிதி நிறுவன ஊழியர்கள் போலியாக ஆவணங்களை உருவாக்கி ஏமாற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டு கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் அனைவரும் தங்கள் வேண்டுதல்களை கூறி நேர்த்திக் கடனை நிறைவேற்றி வருகின்றனர். இதேபோல் காணிக்கை செலுத்துவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை குறித்து விரிவாக பார்க்கலாம். திருச்சி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோயில் உண்டியல் எண்ணும் பணி நடைபெற்றது. கடந்த 14 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையாக ரூபாய் 1,84,493 ரொக்கமும், 2 கிலோ 465 கிராம் தங்கமும், 3 கிலோ 545 கிராம் வெள்ளியும், 99 அயல்நாட்டு நோட்டுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கோயிலின் இணை ஆணையர் தகவல் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் பகுதியில் பேருந்துகளில் ஒழுக்கக்கேடாக நடந்து கொண்ட மாணவர்களுக்கு புத்தகங்களை பரிசாக வழங்கி அம்மாவட்ட ஆட்சியர் அறிவுரைகளை வழங்கினார். பேருந்துகளில் படியில் தொங்கியபடியும் மேற்கூரையிலும் ஆபத்தான முறையில் பயணம் செய்த அரசு பள்ளி மாணவர்களை புத்தக கண்காட்சிக்கு வரவழைத்த ஆட்சியர் அவர்களுக்கு வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் விதமாக புத்தகங்களை வழங்கினார். பூமியின் பருவநிலை மாற்றம் மற்றும் அதன் விளைவுகள் குறித்தும் பல்வேறு உலக நாடுகள் விவாதித்து எச்சரிக்கை விடுத்து வரும் நிலையில் தன் நடைப்பயணம் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் புதிய முயற்சியை பெங்களூரு இளைஞர் ஒருவர் கையில் எடுத்துள்ளார். பருவநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு மேற்கொள்ளும் வகையில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நடைப்பயணம் மேற்கொள்ளும் பெங்களூரு இளைஞருக்கு வள்ளியூரில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெங்களூருவைச் சேர்ந்தவர் ஆஷிஷ் குமார் பருவநிலை மாற்றம் குறித்து விழிப்புணர்வு நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளார். வள்ளியூர் வழியாக வந்த ஆஷிஷ் குமார் அப்பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களுக்கு உலக வெப்பமயமாதல் குறித்து எடுத்துரைத்தார். 6 மாதம் இந்த நடைப்பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும் 5200 கிலோமீட்டர் தூரம் நடந்தே செல்ல உள்ளதாகவும் ஆஷிஷ் குமார் தெரிவித்தார். சீர்காழி சொர்ணபுரீஸ்வரர் சுவாமி கோயிலில் சிவபெருமானை சூரிய பகவான் தனது ஒளியால் முழுமையாக ஆட்கொண்டதை திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். வருடத்தில் 3 முறை மட்டுமே இது நிகழும் என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகரில் உள்ள தனியார் பெண்கள் பள்ளியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய மதுரை சரக டிஐஜி பொன்னி, அன்பு மகள் திட்டம் மூலம் காவல்துறையினரால் அனைத்து பகுதிகளிலும் வைக்கப்பட்டுள்ள புகார் பெட்டிகளில் மாணவிகள் தங்களது பிரச்சினைகள் குறித்து அச்சமின்றி எழுதி போட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கரூர் மாவட்டத்தில் முதல் முறையாக தனியார் கல்லூரி சார்பாக நடைபெற்ற ஃபேஷன் அணிவகுப்பு நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதில் மாணவர்களும் மாடல்களும் விதவிதமான உடைகளை அணிந்து ஒருவர் பின் ஒருவராக அணிவகுத்து சென்றனர். அணிவகுப்பில் நெகிழிப் பொருட்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட பூக்களை கொண்டும் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டும் தயாரித்த ஆடை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வ.உ. சிதம்பரனாரின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது வாழ்க்கை வரலாறு தொடர்பாக நகரும் கண்காட்சி வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் சிதம்பரனார் சிலை மற்றும் வரலாற்று புகைப்படங்கள், அவர் எழுதிய நூல்கள், விடுதலை போராட்டங்கள் குறித்த புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. அந்தனர்குறிச்சியில் நந்தியம்பெருமான் பிறப்பு விழா நடைபெற்றது. முன்னதாக சந்தனம், மஞ்சள், தயிர், தேன், பால், இளநீர் போன்ற திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்களும்
தீபாராதனையும் நடைபெற்றன. தொடர்ந்து நந்தியம் பெருமானுக்கு பட்டாபிஷேகமும் திருக்கல்யாண உற்சவமும் நடைபெறவுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மாணவர்களுக்கான திறனாய்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது. அன்னை தெரசா பல்கலைக்கழகம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த பயிற்சி முகாமில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். முகாமில் பட்ட படிப்புகளை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. தஞ்சையில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை, மருத்துவத்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் தன்னார்வ சேவை அமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமானோர் மோட்டார் சைக்கிளில் ஹெல்மெட் அணிந்து பேரணியாக சென்றனர். பேரணியில் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.